ஹலோ வெல்கம்ங்க. வணக்கம். உங்களுக்கு மாலை வணக்கம். மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் நிறுத்தி வச்சிருந்த வேலைகள்னால ரொம்ப நாள் நமக்கு இருந்த வேலை பலுவினாலையும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மாடி தோட்டத்து செடி கொடிகள்லாம் ரொம்பவே வாடி வதங்கிட்டாங்க. சொல்லப்போனால் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க. நம்ம ஒரு குழந்தைங்களை வளர்க்குற மாதிரி இவங்களை சூப்பராக வளர்த்துக்கிட்டு வந்தேன். சொல்லப்போனால் பிள்ளைகளை கூட கவனிச்சேனோ இல்லையோ அந்தளவுக்கு இவங்களாம் சூப்பராக நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேங்க. பாருங்கள், எல்லாருமே செடி கொடிகள்லாம் சரிவர கவனிக்கப்படாததுனால காஞ்சிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, எது ஒன்றுமே நம்ம கவனித்தால் மட்டும்தாங்க, மனுஷங்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் செடி கொடிகளாக இருந்தாலுமே நம்ம கவனித்து பார்த்தா மட்டும்தான் நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டு செடி கொடிகள்லாம் நம்ம கவனிக்கலைன்னா வேஸ்ட் ஆகிடுவாங்க. தூக்கி போடுற அளவுக்கு பாருங்கள், எல்லோரையும் தூக்கி போட்டாச்சு. பாருங்கள், இந்த ஹைப்ரிட் ஆரஞ்சு கூட ரொம்ப ஏமாற்றிட்டாங்க, அவங்களும் கூட காஞ்சிட்டாங்க. அதனால் இவங்க எல்லாரையுமே நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக செடிகள்லாம் வைக்கலான் இருக்கோங்க. விதைகள் பாருங்கள், விதைகள்லாம் வச்சுருக்கோம். நிறைய பேர் அந்த கேட்டிருந்தவங்களுக்கு அனுப்புறதுக்கான விதையும் நான் வீட்டில் வச்சுருக்கேங்க. இந்த விதைகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான போட்டு இவங்க எல்லோரும் திரும்ப நம்ம பச்சை பசேர்னு கொண்டு உங்களை நான் வீடியோ எடுத்து போடுறேன். இவங்க எல்லாருமே நம்ம தோண்டி எடுக்கணுங்க. இந்த மாதிரி நிறைய கூடைகள் இப்போ நமக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. கரும்பு சரகுலாம் பாருங்கள், நிறைய எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் இதுலேருந்து ரிமூவ் பண்ணது பாருங்கள், சூப்பராக இருக்காங்க. இந்த கரும்பு கூட நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சோம்னா நிறைய நமக்கு கிடைப்பாங்க. பாருங்கள், நமக்கு பல நாள் கொய்யாப்பழம் கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த செடி கூட காஞ்சிட்டாங்க நான் கவனிக்காததுனால. பாருங்கள், நிறைய பேருக்கு இதில் நான் விதைகள் அனுப்பியிருக்கேன். அவங்களும் விதைச்சிருக்காங்களா, வளர்ந்து வந்திருக்கான்னு தெரியல எனக்கு. இவங்களும்